தமிழகத்தில் வரும் 9ஆம் தேதி வரை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து அதே பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் 7 நாட்களுக்கு அதாவது வரும் 9ஆம் தேதி வரை மழை பெய்யும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வு தேதியை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் காலியாக உள்ள 1794 கள உதவியாளர் பணியிடங்களுக்கான தேர்வுக்கு அக்டோபர் 2 வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கணினி வழி தேர்வு முறையில் நவம்பர் 16ஆம் தேதி முற்பகல் மற்றும் பிற்பகலில் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. முகூர்த்த நாள் என்பதால் திருமண நிகழ்விற்கு செல்வோர் அதிக அளவில் பயணிப்பதால் சாலையின் இரு மார்க்கத்திலும் நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்தனர். வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்தை சரி செய்ய காவல்துறையினர் அதிக சிரத்தை எடுக்க நேரிட்டது. சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான முதற்கட்ட பணிகளை மேற்கொள்ள 1964 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. 13 ரயில் நிலையங்களுடன் 15.46 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் நடைபெற உள்ளன. பல்லாவரம், கோதண்டம் நகர், குரோம்பேட்டை, மகாலட்சுமி காலனி, திருவிக நகர், தாம்பரம், இரும்புலியூர், பீர்க்கன்கரணை, பெருங்களத்தூர், வண்டலூர், அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்கா, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் ஆவணி மூலத் திருவிழாவின் 9ஆம் நாள் நிகழ்வாக சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி ஆரப்பாளையம் புட்டுத்தோப்பு சேதுபதி மண்டபத்தில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளினர். மேலும் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடனும் திருவாதவூர் அருளாளர் மாணிக்க வாசகருக்கு எழுந்தருளினர். சுவாமி மற்றும் மன்னர் வேடமணிந்த சிவாச்சாரியார்கள் பிட்டுக்கு மண் சுமந்த லீலையை நிகழ்த்தினர். பின்னர் பூஜைகள் நடைபெற்றன. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த கோவில்பட்டியில் வீரமாகாளியம்மன் கோயில் தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் எழுந்தருளியதை தொடர்ந்து பக்தர்கள் வடம்பிடித்து இழுக்க தேரோட்டம் நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. முன்னதாக கோயில் வளாகத்தில் பெண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். தேசிய கல்விக் கொள்கைக்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தமிழகம் வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக பேசியுள்ளார். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் 10வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று 45 மாணவ மாணவிகளுக்கு தங்கப்பதக்கங்களை வழங்கினார். அப்போது பேசிய அவர் தேசிய கல்விக் கொள்கை பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் ஒருங்கிணைப்பதாக கூறினார். காந்தியடிகளின் வாழ்நாள் முழுவதும் கற்றல் பண்பை உதாரணமாக காட்டி மாணவர்கள் எப்போதும் புதியவற்றை கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையுடன் இருக்க வேண்டும் என திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். பயிற்சி நிறுவனங்களின் முறைகேடுகளை கட்டுப்படுத்தவும் கோட்டாவில் அதிகரித்து வரும் மாணாக்கர் தற்கொலைகளை தடுக்கவும் ராஜஸ்தான் அரசு புதிய சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது. 100க்கும் மேற்பட்ட மாணாக்கர்களை கொண்ட பயிற்சி மையங்கள் அரசிடம் பதிவு செய்ய வேண்டும். ஒரு மாணவர் படிப்பை இடைநிறுத்தினால் அவர் செலுத்திய கட்டணம் திருப்பித் தரப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட விதிகள் அதில் இடம்பெற்றுள்ளன. ஆனால் பயிற்சி மையங்களை ஒழுங்குபடுத்த தேவையான அம்சங்கள் இந்த சட்டத்தில் இல்லை என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. தன் தாயார் அவமதிக்கப்பட்டதாக கூறி பிரதமர் மோடி கண்ணீர் வடித்தது விளம்பரம் என பீகாரின் முன்னாள் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் சாடியுள்ளார்.
பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் டிஎன்ஏ பற்றியும் சோனியா காந்தியை பற்றியும் மோடி அவதூறாக பேசியிருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மோடியின் தாயார் அவமதிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்திற்கு பிறகு வெளிநாடு சென்ற மோடி சிரித்துக் கொண்டிருந்ததாகவும் இந்தியாவிற்கு திரும்பியதும் அவர் அழத் தொடங்கிவிட்டதாகவும் தேஜஸ்வி யாதவ் விமர்சித்துள்ளார். மகாராஷ்டிராவில் நடைபெற்ற மராத்தா இடஒதுக்கீடு போராட்டம் பயனற்றதாகியுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக மகாராஷ்டிரா அரசு வெளியிட்ட அரசாணையானது சட்ட ரீதியிலான சோதனையில் வெற்றி பெறாது என ஓய்வு பெற்ற நீதிபதி PJ கோல்சே பாட்டீல் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே நடைமுறையில் உள்ளதையே மகாராஷ்டிரா அரசு அரசாணையாக வெளியிட்டிருப்பதாக கூறியுள்ள அகில இந்திய மராத்தா அமைப்பின் தலைவர் ராஜேந்திர கோன்சே பாட்டீல், மராத்தாக்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கான பலன்களை பெறுவதே நல்லது என கூறியுள்ளார். இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலிக்கான உடற்தகுதி தேர்வு லண்டனில் நடைபெற்றுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய வீரர்கள் உடற்தகுதியை நிரூபிக்க ஃப்ரோங்கோ என்னும் தேர்வு நடத்தப்படும் என்று BCCI தெரிவித்தது. அந்த வகையில் மற்ற வீரர்களுக்கு ஃப்ரோங்கோ உடற்தகுதி தேர்வு பெங்களூருவில் நடத்தப்பட்ட நிலையில் விராட் கோலி குடும்பத்துடன் லண்டனில் ஓய்வில் உள்ளார். இந்நிலையில் அவருக்கு லண்டனிலேயே உடற்தகுதி தேர்வு நடத்தப்பட்டுள்ளதாக BCCI தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் 1,40,00,000 உயிர்களை தங்கள் கொரோனா தடுப்பூசி காப்பாற்றியுள்ளதாக ஃபைசர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசிகளின் வெற்றியை அவற்றை தயாரித்த நிறுவனங்கள் நியாயப்படுத்த வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியிருந்த நிலையில் அந்நிறுவனம் இவ்வாறு கூறியுள்ளது. இதனிடையே 2020ஆம் ஆண்டு கொரோனா தடுப்பூசியின் மேம்பாட்டிற்கும் விநியோகத்திற்கும் அமெரிக்க அரசு செயல்படுத்திய திட்டத்திற்காக டிரம்புக்கு நோபல் பரிசுக்கு தகுதியானவர் என ஃபைசர் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி ஆல்பர்ட் பவுர்லா கூறியுள்ளார். ChatGPT திடீரென செயலிழந்ததால் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான பயனர்கள் பாதிக்கப்பட்டனர். இந்த திடீர் செயலிழப்பால் பலர் ChatGPT வலைத்தளம் மற்றும் மொபைல் செயலியை பயன்படுத்த முடியாமல் திணறினர். அன்றாட வேலைகளுக்கும் கல்வி தேவைகளுக்கும் ChatGPT-யை நம்பியிருந்தவர்களுக்கு இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. சர்வர் பராமரிப்பு அல்லது ஒரே நேரத்தில் அதிக பயனர்கள் பயன்படுத்த முயன்றது காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் இந்தியா தென்கொரியா அணிகளுக்கு இடையான போட்டி சமனில் முடிந்தது. பீகாரின் ராஜ்கரில் நடைபெற்ற சூப்பர் 4 சுற்றின் முதல் போட்டியில் இந்திய அணி நடப்பு சாம்பியன் தென்கொரியாவை எதிர்கொண்டது. மழை குறுக்கிட்ட போதும் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் தென்கொரிய அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலை வகித்தது. ஆட்டம் முடியும் தருவாயில் இந்திய வீரர் மன்தீப் சிங் கோல் அடித்து சமன் செய்தார். PRS கட்சியிலிருந்து கவிதா விலகியுள்ளார். மேலும் தனது சட்ட மேலவை உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்துள்ளார். கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காக கவிதாவை அவரது தந்தையும் முன்னாள் முதல்வருமான சந்திரசேகர் ராவ் இடைநீக்கம் செய்திருந்தார். இதனையடுத்து கட்சியிலிருந்தே கவிதா விலகியுள்ளார். கட்சிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் ஹரீஷ் ராவ் சதி செய்வதாகவும் கவிதா கூறியுள்ளார். எந்த கட்சியிலும் தான் சேரப்போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அதே நேரம் கவிதா தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி என்ற பெயரில் கட்சி தொடங்கக்கூடும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. PRS கட்சி ஒரு செல்லாக்காசு என்று தெலுங்கானா மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி விமர்சித்துள்ளார். மகபூப் நகரில் பேசிய ரேவந்த் ரெட்டி PRS முன்னாள் தலைவர் கவிதாவின் குற்றச்சாட்டுக்கு அதிரடியாக பதிலளித்துள்ளார். கவிதா குடும்ப பிரச்சனையில் தன் பெயரை இழுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட அவர் சட்டவிரோதமாக சேர்த்த சொத்துக்களை பங்கிடுவதில் அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வதாக கடுமையாக குற்றம் சாட்டினார். ஊழல் அரசியலுக்கு தண்டனை உண்டு என ரேவந்த் ரெட்டி எச்சரித்துள்ளார். திண்டிவனம் செங்கல்பட்டு ரயில் பாதை அருகே 35 கோடி ரூபாயில் பாதுகாப்பு தடுப்புகள் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரயில் விபத்துகள், ரயில்வே கிராசிங் விபத்துகள் என 2 வகை விபத்துகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ரயில்களின் இயக்கத்தால் ஏற்படும் விபத்துகள் மற்றும் இறப்பு தற்போது குறைந்து வருகிறது. ஆனால் வாகனங்களில் ரயில் பாதைகளை கடந்து செல்வது, மொபைல் போனில் பேசியபடி ரயில் பாதை அருகே நடந்து செல்வது, சிக்னல் விதிகளை மீறுவது உள்ளிட்ட காரணங்களால் ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன. எனவே விபத்துகள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை தடுக்க ரயில் பாதையை ஒட்டிய தடுப்புச் சுவர் அல்லது இரும்பு தடுப்பு அமைக்கும் பணியை தெற்கு ரயில்வே தீவிரப்படுத்தியுள்ளது.
திரைப்பட நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் கடுமையான உழைப்பாளி என்று திரைப்பட இயக்குனர் மிஷ்கின் தெரிவித்துள்ளார். வேலூர் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜய் தனது தம்பியாக இருந்ததாக குறிப்பிட்டார். தம்பி சினிமாவில் இருக்க வரைக்கும் நான் ரொம்ப தம்பியா அன்பான கொடுத்தேன். இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டேன். ஸோ எனக்கும் அவருக்குள்ள உறவே வித்தியாசமா இருக்கு. ஸோ அதனால நான் அரசியல் கருத்துன்னு எதுவும் சொல்ல மாட்டேன். அவர் நான் பார்த்த வரைக்கும் நான் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு கடுமையான உழைப்பாளி, ரொம்ப நல்ல மனுஷன். எனக்கு இதுதான் தெரியும். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மகன் இன்பநிதி திரைத்துறையில் அடியெடுத்து வைத்துள்ளார். நடிகர் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை படத்தை தமிழகம் முழுவதும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனம் வெளியிட உள்ளது. இது தொடர்பான போஸ்டரை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள தனுஷ், ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனம் சார்பாக படத்தை வெளியிடவிட இன்பன் உதயநிதியின் புதிய பயணத்திற்கு வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டுள்ளார். அதன்படி தனது அப்பா உதயநிதியின் வழியிலேயே இன்பநிதியும் திரைத்துறையில் கால் பதித்திருக்கிறார். இந்தியாவில் ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தின் மொத்த விற்பனை கடந்த ஆகஸ்ட் மாதம் 55% உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 73,629 வாகனங்கள் விற்பனையான நிலையில் கடந்த மாதம் 1,14,000 இருசக்கர வாகனங்கள் விற்பனையாகியுள்ளன. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 65,623 இருந்த நிறுவனத்தின் உள்நாட்டு விற்பனை கடந்த மாதம் 57% அதிகரித்து 1,02,876 உயர்ந்துள்ளது. ஏற்றுமதி 39% உயர்ந்து 11,126 அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டுள்ளதை ACMA எனப்படும் வாகன உதிரிப்பாக உற்பத்தியாளர் சங்கம் வரவேற்றுள்ளது. தங்கள் நீண்டகால கோரிக்கை நிறைவேறியிருப்பதாக அச்சங்கத்தின் தலைவர் வின்னி மேத்தா தெரிவித்துள்ளார். இதனால் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பலன் அடைவதோடு சர்வதேச சந்தையில் இந்தியாவின் போட்டியிடும் திறன் அதிகரிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். 350cc திறனுக்கு கீழ் உள்ள பைக்குகளுக்கும் சிறிய வகை கார்களுக்கும் ஜிஎஸ்டி வரி 28% 18% குறைக்கப்பட்டுள்ளது. மின் வாகனங்களுக்கு 5% வரி தொடர்கிறது. ஜிஎஸ்டி குறைப்பு வரவேற்கப்படும் விஷயம் என்றாலும் மாநிலங்களின் வருவாய்க்கு குறைந்தபட்ச உத்தரவாதத்தை மத்திய அரசு வழங்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே மறைமுக வரி மாநிலங்களிடம் இருந்ததை சுட்டிக்காட்டிய அவர், ஜிஎஸ்டி வசூல் குறைந்தால் தங்களுக்கும் வருவாய் இழப்பு ஏற்படும் என மாநிலங்கள் அச்சப்படுவதாக தெரிவித்தார். எனவே ஜிஎஸ்டி விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் ஒற்றுமையாக தீர்வு காண வேண்டும் என பிரவீன் சக்கரவர்த்தி வலியுறுத்தினார். ஜிஎஸ்டி அதாவது தேசத்துக்கு ஒரு நல்ல ஜிஎஸ்டி தேவை. அதாவது இது மக்களுக்காக. இதுதான் ஜிஎஸ்டின்றது என்னது, ஒவ்வொரு எல்லா இந்திய மக்களும் ஜிஎஸ்டி கட்டுறாங்க. ஏழை பணக்காரன் வித்தியாசமே கிடையாது இதுக்கு. ஆகையால் நம்ம தேசத்துக்காக ஒரு நல்ல ஜிஎஸ்டி, குட் அண்ட் சிம்பிள் டாக்ஸ் தேவை. அதற்காக ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒத்துமையாக ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு வரணும். என்னோட கருத்து ஒரு மினிமம் கேரண்டி இருக்க வேண்டும். ஆசிட் ரீஃப்ளக்ஸ் எனப்படும் அமில பின்னோட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதன் தீவிரத்தை தணிக்க தண்ணீர், சோம்பு நீர், துளசி நீர், இளநீர் உள்ளிட்டவற்றை அருந்தலாம் என மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர். இவை வயிற்றில் உள்ள அமிலத்தை நீர்த்து போகச் செய்தல், குடல் பாதையை தளர்த்துதல் உள்ளிட்டவற்றின் மூலம் பாதிப்பை தணிப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். அதேவேளையில் சிறுநீரக பாதிப்பு உள்ளோர், கர்ப்பிணிகள், குழந்தைகள், இரத்த அழுத்தத்திற்கு மருந்துகளை உட்கொள்வோர் ஆகியோர் மருத்துவரின் அறிவுரையை பெற்ற பிறகே இந்த பானங்களை அருந்த வேண்டும் எனவும் கூறுகிறார்கள். பெண் எஸ்பியை பொமரேனியன் நாய் போல நடந்து கொள்கிறார் என்று கூறியதற்காக கர்நாடக பாஜக எம்எல்ஏ BP ஹரீஷ் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. தேவநாகரேவில் ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசும்போது அந்த மாவட்டத்தின் எஸ்பி உமா மூத்த காங்கிரஸ் தலைவர் ஷெமனூர் சிவசங்கர் பாபாவின் வீட்டில் வளர்க்கப்படும் பொமரேனியன் நாய் போல அவரது குடும்பத்துக்கு விசுவாசமாக நடந்து கொள்வதாகவும் தன்னை போன்ற பாஜக தலைவர்களை பார்த்தாலே முகத்தை திருப்பிக் கொள்வதாகவும் ஹரீஷ் கூறியிருந்தார். இன்னும் சில நாட்களில் பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூருக்கு வருகை தரவுள்ள சூழலில் மத்திய அரசுக்கும் குக்கி போராளி குழுக்களுக்கும் இடையிலான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மேலும் நீட்டிப்பதற்கான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் குக்கி பிரதிநிதிகள் இடையே புதன்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின்படி மெய்டி சமூகத்தினர் அதிகமாக வசிக்கும் இம்பாலின் எல்லைப் பகுதியிலிருந்து குக்கி போராளிகளின் முகாம்கள் அகற்றப்பட வேண்டும், மொத்த முகாம்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும்,
முகாம்களுக்கு வெளியே போராளி குழுவினரின் நகர்வு ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். குக்கி போராளி குழுவினருக்கும் அரசுக்கும் இடையில் 2008 மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தம் அவ்வப்போது புதுப்பிக்கப்படுகிறது. 2023 மே மாதம் குக்கி பழங்குடி சமூகத்தினருக்கும் பெரும்பான்மை மெய்ட்டி சமூகத்திற்கும் இடையே மோதல் வெடித்த நிலையில் பிப்ரவரி 2024 இந்த ஒப்பந்தம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. இப்போது செப்டம்பர் 12 அல்லது 13 மோடி மணிப்பூருக்கு வருகை தரவுள்ள சூழலில் மீண்டும் புதுப்பிக்கப்பட உள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டதாக தான் பேசவே இல்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக மேல்மருவத்தூரில் அவர் அளித்த பேட்டியை பேட்டி கருத்தில் பார்ப்போம். நாங்க சொல்லாதது நாங்க எங்க கட்சி நிர்வாகி கிட்ட பேசுறதெல்லாம் நீங்க டெலிகாஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி சொல்றது மிக பெரிய கண்டனத்துக்குரிய விஷயம். அண்ணனை பத்தி எடப்பாடியாரை பற்றி நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி தொலைக்காட்சிகளை பரவுது. அது தவறான ஒரு விஷயம். எங்க கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்துரையாடுவோம். அப்போ அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவோம். அப்போ பேசப்பட்டதுதான். உடனே என்ன சொல்றீங்க, முதுகுல குத்திட்டாரு அப்படின்னு நான் சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்த மக்களிடையே பரப்புன. நாங்க சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை என் வாயில வரவே வராது. நான் இது வரைக்கும் பேசினது கூட கிடையாது. எங்க கட்சி நிர்வாகிக்கு நான் எது வேணாலும் ஆலோசனை பண்ணுவோம். நான் அண்ணன் எடப்பாடியாரை பற்றி அப்படி சொல்லவே கிடையாது. இது தவறான ஒரு விஷயம். எங்க கட்சி கலந்த ஆலோசனையில் நாங்க என்ன பேசுறோமோ அதை நீங்க திருச்சி போட்டீங்கன்னா அதுக்கு நாங்க காரணம் இல்லை என்பதை இந்த பிரஸ் மீட்ல மேல்மருவத்தூர்ல இதை நான் பதிய வைக்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் விலகியது குறித்து தன்னால் கருத்து கூற முடியாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து கேள்விகளுக்கும் நாளை பதில் தர இருப்பதாக கூறினார். என்னை பொறுத்தவரையிலும் அவர் கருத்து பரிமாற்றத்தை பொறுத்தவரையிலும் அதற்கான உரிய பதிலை அவரால் தான் சொல்ல முடியுமே தவிர எங்களை போன்றவர் கருத்து சொல்வது சால பொருத்தமாக இருக்காது. இந்த கருத்துக்கெல்லாம் நாளை பதில் சொல்லுகிறேன். இந்த கருத்துக்கள் அனைத்திற்கும் நான் நாளை பதில் சொல்லுகிறேன் என்பதை உங்கள் அனைவருக்கும் நன்றியோடு தெரிவித்துக் அதிமுக தலைமையிலான கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதுரை பழங்காநத்தம் பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பேசிய அவர் தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என முதல்வர் ஸ்டாலின் பகல் கனவு காண்பதாக தெரிவித்தார். மக்களின் ஆதரவை பெற்றது எப்போதும் அதிமுக தான் என்றும் கூறினார். திமுக மேயர்கள் இருக்கும் மாநகராட்சிகளில் பெரிய அளவில் ஊழல் நடைபெறுவதாகவும் திமுக அரசு என்பது ஊழல் அரசு என்பதற்கு இதுவே சான்று என்றும் பழனிசாமி விமர்சித்தார். திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவருடைய கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் ஒரு தவறான கருத்தை பரப்பி வருகிறார். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கின்ற ஒரு தோற்றத்தை இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். ஆக அருள் கூர்ந்து சிறுபான்மை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு முழுமையாக பாதுகாப்பு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நாயை முற்றிலுமாக ஒழித்தால் எலிகளால் நோய் ஆபத்து இருப்பதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நாய்களை முழுதான் ஒழிக்கிறது என்ன பேராவத்துக்குன்னா எலிகள் பெருகும், அப்ப பிளேக் நோய் வரும். இந்த நோய் அதிகரிக்குதுன்னா அந்த நோய் வரும். எதையும் ஒரு சமநிலையில வைக்கணும். அப்ப அதை முறையா மாநகராட்சி நாய்களை எடுத்து அதுக்கு தடுப்பூசி போட்டு அது பண்ணணும். அதுக்காக நீங்க என்னன்னா தெரு நாய் நீங்க சொல்றீங்க, அதுதான் நம்ம வீட்டு நாய், அதுதான் நாட்டு நாய். நம்ம வெளிநாடுகளில் இருக்கிற இந்த உயர்தர நாயை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தோடனே நம்மளால ரோட்டுக்கு வந்துட்டோம். அரசு இது பொறுப்பா எடுத்து அணுகணும். அதுக்காக நாயை முழுதான் ஒழிச்சிருதுங்கிறது ஏழ்மையை ஒழிக்கணும்னா ஏழைகளை எல்லாம் கொண்டுறணுங்கிற முடிவு வரக்கூடாது. இல்ல குடிசையெல்லாம் வீடுனா குடிசையெல்லாம் தீ வச்சு கொளுத்திடுறதுலான்னு வரக்கூடாது. அது சரி பண்ணும், அதை சரி பண்ணும். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வைரஸ் காய்ச்சல் பரவி வரும் நிலையில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க மாவட்ட மருத்துவ அதிகாரிகளுக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது.
தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாவட்டங்களில் எந்த இடத்தில் வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளது என்பதை கண்டறிய உத்தரவிடப்பட்டுள்ளது. அந்தந்த பகுதியில் உள்ளாட்சி அமைப்பினரோடு இணைந்து சுற்றுப்புற தூய்மையை அதிகரிக்கவும் கொசு பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிகளில் குழந்தைகளிடம் வைரஸ் காய்ச்சல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் உள்ளிட்டவற்றை மாவட்ட சுகாதார அதிகாரிகள் மேற்கொள்ள சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மருத்துவமனைகளில் சிகிச்சை முறை குறித்தும் சிகிச்சை பெறப்பட்ட நபர்களின் தற்போதைய நிலை குறித்தும் ஆய்வு செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதே சமயம் பொதுமக்களும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும், பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் தமிழக சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது.